அல்லல் போல் அல்வினை போல் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போல் போகா துயரம்பல் குணம் ஆலை அன்னை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டான் நல்ல மனதுண்டான் வாழ்மலையா நோக்குண்டா மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையால் உன் பாதம் தப்பாமல் சார்பாய் தமக்கே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரன் சென்றே தண்ட காரண்யம் சமுத்திரத்தை ஓர் அணையாய் கட்டி கொண்டல்வாய் ராவணன் கோதண்டம் கரத்திலேந்தும் என் புஷ்பரி கிராச்சரம் ஓன் பொன்னடி கமலம் போற்றுவோமே शंभो हरि वो नमः शिवाय वेद विनायक वेद विनायक அடியவர் வணிந்திடும் அருளருள் ஈசனே அடியவர் வணிந்திடும் அருளருள் ஈசனே ஆதியோ மந்தமுமான பொருளே ஐந்து கரே துந்திவய தோனே ஆதியோ சம்போ ஐந்து கர துந்திவய தோனே ஐந்து கரம்பரிய துந்திவாய சொல்லிக்க துந்திவாய சொல்லிக்க அப்பமும் அவள் ஒரு மோக்கணி சக்கரை அப்பமும் அவள் ஒரு மோக்கணி சக்கரை அத்தனையோ நான் உனக்கு படைப்பேன் சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா உனக்கு படைப்பே சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா விதமன்ற நீல சந்திர சிகரந்த மனையோ சிகரந்த ருமனையோ கிரிமலர் சொறி மலர் அதிகவே ஒரு கிரிமலர் சொறி மலர் அதிகவே ஒரு மலர் வாழை நச்சபையில் வைத்தவா ஐந்து கர துந்திவாய தோனே சம்போ விரும்பி நான் உன்னை பணிவேன் மேலவாய்
வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிழிதனை விரட்ட வள்ளியால் தினை குணத்தில் ஐயா வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிழிதனை விரட்ட ஐயா வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வடி வேலவா அந்த மாறி பட சிறந்தளையா அப்படியே வேலவா வடி வேலவா நிஷ்டமுடன் ராமா உன் புகழை வில்லில் பாட நிஷ்டமுடன் ராமா உன் புகழை வில்லில் பாட நாங்கள் தந்தனைத்தும் தன்னத்தாலும் போலவே தாளம் போலவே நாங்கள் தருகினத்தும் தன்னத்தாலும் போலவே தாளம் போடவே முந்திய குரு நமக்கு முக்கரணம் பரமேஸ்வரன முந்திய குரு நமக்கு முக்கரணம் பரமேஸ்வரனா அப்படியாக இந்த அரிய பெரிய ஆலயத்தில் அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லருள் புரிவார். கணபதியே என் குருவே சுவாமி கணபதியே என் குரு கணபதியிலும் உனை மற கணபதியே ஆறுமுக குஜாரனை உமை தோழே பாடுவேனே ராமாவன் பாடுவேனே ராமாவன் பலகாலோ உமை தோழே ஆடே 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 திருவேணு ராமவன் நாடு தேசம் ராமவன் குச்சங்கூரை வந்திடாம் அந்த திருச்செந்தூர் வேல்முறை புடனே வரவியான் யாரி ராமா சிவராம யாரி ராமா சிவராம அயோத்தியை ஆண்ட ராமா சிவராம் அயோத்தியை ஆண்ட ராம் அருமையோடு வரவே ஐயவான வைகுண்ட சுவாமி கரைக்கு வந்து அருள் புரி ஆஞ்சநேய பெற்றவான் மண்டனி அருள் புரி மோகம் கொண்டவே புறத்த காத்தவே பிடாதி அருள் புரி நம்மட புறத்த காத்தவே தாயே காளியம் வந்து அருள் புரி சுடர் ஒளியில் பிறந்த சுடர் ஒளியில் பிறந்த அந்த மாயாண்டு அருள் புரி ஒளியில பிறந்தவான் மாயாண்டி அருள் புரி வெள்ள பிறந்தமை சிவாதேவி வளர்த்தமை
ஐயப்பட்ட வாச கருப்ப சுவாமி எனக்கு வந்து அருள் ஊரே பிரம்ம வீடம் பிறந்தவே ஏமா அருள் ஊரே 21 தெய்வங்கே எங்கள் முன்னை வரவே சுணர்ந்து நாகுனே மாறும் வேலையே நெஞ்சதிலோ நாவதில் நீங்கள் நின்று விளையாட அடே ஓ கருவாகி உறுத்தளித்து உய்த்த வேண்டும் உருவாக்கி உலகந்தன் ஒரு மாதவி ஐயா அண்ணன் உன்னை மறந்திட்டாலும் அண்ணன் உன்னை மறந்திட்டாலும் எங்கள் அண்ணாவியை மறப்பதில்லை அண்ணன் முன்ன மறந்தாலும் நாங்க அண்ணாவிய மறப்பதில்லை நெய்ய கால் வைத்து கச்சவேர் பிடிக்கும் சேவையை படித்தவேர் பகட்டி சுமந்திட முக்காளித்தை படித்தவேர் முன்னாளிக்கும் சேவையே முழுவித்தை படித்தவேர் பிள்ளை தலைமகே குருவை வணங்கும் சீடரெல்லாம் குன்றில் வைத்த விலங்கொழி குருவை வணங்க சீடரெல்லாம் குருவை வணங்க சீடரெல்லாம் அங்கே குலத்தில் வைத்த விலங்கொழி அவர்கள் முடத்தில் வைத்த விளக்கோடி எல்லாம் பெயர் படை பூழ நகரில் வாழும் வணங்கிய பனையடி அன்பு பேரி கொண்ட அருளாயோட கதைகள் வாடும் ராமசுவாமி புலவர் வாடும் ஐயா வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றிக்கு மேல வெற்றி எங்கள் வெற்றி குமார் புலவர் வாதம் வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் ராகத்தோட கதைகள் ராமசுவாமி புலவர் எல்லாம் பெயர் படை நாடார் புலவர் அவருடைய தம்பிதான் பாரதத்தில் பெயர் படை பாடாளிங்க புலவர் முத்த முத்தாய் கதைகள் வாடும் முத்த முத்தாய் கதைகள் வாடும் எங்கள் முத்து நாடார் புலவர் வாடே ஓ வெற்றிக்கு மேல வெற்றி வெற்றி குமார் புலவர் எல்லாம் பெயர் படை தூரை புலவர்
வில்லு பாட்டு சொல்லித்தன் அந்த சுவந்தி மலர் கமலி சுவந்தி ஓர நகரி வாழும் அவர் சொன்ன சொல்லை தவற மாட்டார் சத்திரப்பு பேச மாட்டார் விதியுடன் வாழ்பவே அந்த கீர்த்தி புகழ் யாவும் பேச்ச கிருஷ்ண நவி புலவர் இடம் புகழ்வடை குமார் புலவர் சிறப்புடனே வில்லுப்பாடு சிறப்புடனே வில்லுப்பாடு எங்கள் சீதாராமன் புலவர் சிறப்புடனே வில்லுப்பாடும் அன்னை சீதாராமன் அம்மா வந்த சபையோர் கேளாம் நாங்கள் செய்தோம் சபையோர் கேளாம் யாரோ வேறோ சரண செய்தோ பாடுகின்ற பாடலில் ஒரு பாடல் குற்றம் இருந்திட்டாலும் கூறுகின்ற வசனத்தில் குற்றம் குறை இருந்திட்டாலும் முன்னே சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டாலும் சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டாலும் பெற்றெடுத்த பிள்ளை போலே பெற்றெடுத்த பிள்ளை போலே நம்ம பிள்ளை பொறுக்க வேணும் ஐயோ அங்க பெற்றெடுத்த பிள்ளை போலே எங்களை பிள்ளை பொறுக்க வேணும் அப்படி அகில உலகமெல்லாம் பயிர் படைத்த வெற்றி நகர் என்னும் மாநகரத்திலே அந்த மாநகரத்துல கேட்டவர்களுக்கு கேட்ட வாக்கு வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாக பனை அடியதிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா வைகுண்ட சுவாமி திரு ஆலயத்திலே அதாவது தாத்தா வைகுண்ட சுவாமியோட திருநாள் சொன்னா எப்படி ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல எத்தனை நாள் 3 நாள் இல்ல 4 நாள் இல்ல 5 நாள் இல்ல 6 நாள் இல்ல தாத்தா என்ன ஐயா வைகுண்ட சுவாமி திருவிழா வந்து 10 நாள் திருவிழா. ஆமா 10 நாள் திருவிழா கோலாகலமா நடக்கு. நீங்க எத்தனை நாள் வந்தீங்க? நான் 10 நாள் வந்துட்டேன். அப்படியே? ஆமா. 10 நாள் வந்துட்டா இருக்கு. சரியா? ஆமா. இங்கதான் இருக்கிய. இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? நம்ம ஐயா வைகுண்டர் தானே. வைகுண்டன் தான். அவர் அருள் நமக்கு இருக்கப்ப நம்ம 10 நாள் வந்தோம். 10 நாள் உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு. ஆமா சாப்பாடு நல்ல சாப்பாடு எந்த குறையும் இல்ல. அப்படியே? ஆமா. எங்களுக்கு ஒரு நாள் தானே கிடைச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு தான வந்திருக்கீங்க. உங்களுக்கு பல நாளைக்கு எங்களுக்கு பல ஜோலிகள் உள்ள ஆட்களே. சரி. நாங்க வந்து இங்கவே அப்படியா? தாத்தா வயசான காலத்துல சாப்பாடு எங்க கிடைச்சதோ சாப்பிட்டு சாமி கும்பிட்டு கோயில்ல இருக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் தாத்தா. ரொம்ப வயசாயிடுதுங்க. ஆமா ஒரு பேரை மேத்தி வந்தாச்சுனாலே வயசாயிட்டுல. அப்படி கேட்டவர்களுக்கு கேட்டு வாக்கு வரங்களை எல்லாம் அள்ளிக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமாக ஐயா வைகுண்ட சுவாமி திரு ஆலயத்திலே 10ஆம் நாள் திருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அப்படி ஐயாவுடைய வாசலிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் ஹலோ அடுத்தபடியாக தாத்தா உண்மையா சொல்லி ஆகணும் தாத்தா. கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்லணும்ல. நம்ம வெள்ளிசைய உலகமெங்கும் பரப்பக்கூடிய மக்கள் செல்லும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மக்கள் செல்வத்துக்கும் யாழி டிவி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தாத்தா பல வெள்ளிசை கலைஞர்களை வளர்த்து விட்ட காரணம் யாருன்னு தெரியுமா? நம்ம மக்கள் செல்வமும் யாழி டிவி மட்டும்தான். நம்மளையுமே ஒரு காலத்துல தூக்கி விட்டது அவங்கதான். மறக்க கூடாதுல்ல. என்னைக்குமே நம்மளை தூக்கி விட்டவங்கள மறக்க கூடாது. அப்படி மக்கள் செல்லும் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் யாழி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மைக் செட்டை பாத்தியலா
எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சக்தி சக்தி பூலாங்கலம். சக்தி பூலாங்கலம். ஆமா, சக்தினா சக்தி தான். நம்ம தாத்தா தான். ஆமா தாத்தா, நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னு சொன்னா 3 கேக்கு, அங்க ஆண்டி வீட்டுல 4 வார்த்தை கேக்கு, அங்க போய் 4 கேக்கும். 4 கேக்கு. அப்ப பூலாங்குளத்துல மேக்க போனா 5 கேக்கும். செட்டு சரியில்லைன்னு அர்த்தம்ல. நம்ம லேசா பேசினாலே சவுண்ட் அங்க கணீர் கேக்கும். எவ்வளவுதான் நாங்க அவைக்காடு போட்டு படிச்சாலும் நம்மளும் 10 நாளா காத்துக்கு இருக்கோம், அவரும் 10 நாளா கணா இருக்காரு. அப்படியா? குடுப்பன வேணும்ல. கோயிலுக்கு போன கிடைச்சாலே குடுப்பன கிடைக்கும் தாத்தா. எல்லாரால போக முடியுமா? ஆமா, எல்லாரால போக முடியுதா? எங்களால வர முடியுதா? முடியல. உங்களுக்கு எல்லாம் குடுப்பன கிடைச்சு. ஆமா, நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அப்படி மைக் செட் ஆபரேட்டர் சக்திதான். சக்தி மைக் செட் ஆபரேட் அவர்களுக்கும் சக்தி 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 ஒண்ணு மூணு கேக்கா சக்தி சக்தி அர்த்தம். தாத்தா சித்தி சித்திங்காரு. சக்தி சக்தி அவர் எங்க வந்து சக்தி சக்தின்னு. அப்படியே? ஆமா, தாத்தா சித்தி சித்தி சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியே? ஆமா, அப்ப சக்தி தான். சக்தி சக்தி சவுண்ட் சர்வீஸ். சக்தி சவுண்ட் சர்வீஸ் புலாங்கலாம். அப்படி மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக யாரு? மேலைசை கலைஞர்கள் ஏப்பா நமக்கு அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அண்ணாவி கனகராஜ் அவர்களுக்கும் அடுத்தபடியாக அதாவது எல்லாரையும் சொல்லியாச்சு, எங்களே 2 வார்த்தை சொல்லணும்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நம்ம 2 வார்த்தை சொல்லணும்ல. அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற 7 தலைமுறையா வெள்ளிசை தான் பாடுதோம். தாத்தா 8வது தலைமுறை அழைத்து பாருங்க. அண்ணா இருக்க பத்தியில பின்னாடி. ஆமா, 2 டிக்கெட் இருக்கு. 8வது தலைமுறைக்கு ரெடியா இருக்காப்புல. ஆமா, அப்படி அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இருக்க கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை, சின்ன பாலகி. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே பாடப் போகிறோம். பாடுகின்ற பாடலிலே பாடல் குற்றம், சொல் குற்றம், பொருள் குற்றம், அடிதாளங்களில் குற்றம் குறை இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ அதே போல எங்கள் 6 பேரை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு தாத்தா நம்ம வெள்ளிசை எங்க நடந்தாலும் அண்ணன் ஆலங்குளத்துல இருந்து உடனே வந்துருவாப்புல. எங்க வில்லுப்பாட்டு நாங்க படிச்சாலும் சரி அண்ணன் முதல்ல எங்களை தேடி வந்துருவாங்க. எப்படி இருக்கா பாப்பா, சாப்பிட்டியா? முத வார்த்தை எந்த கோயிலா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி அன்பு பாம்பு நமக்கு கிடைக்கணும்ல. அப்பேற்பட்ட பாசம் உள்ள அன்னை என்னைக்கும் மறக்க கூடாதுல்ல. அப்படி ஐயாவுடைய வாசலிலே தாத்தா ஐயா வைகுண்ட சுவாமியோட திருக்கதையை பாட வைக்கிறோம். ஐயா வைகுண்டரோட அவதாரம்னு சொன்னா எம்பெருமாள் நாராயணுடைய 10வது அவதாரம் தான் வைகுண்ட அவதாரம். இந்த வைகுண்டமானவர் உலகத்திலே எதுக்கு வந்தார் தெரியுமா? அதாவது உலகத்திலே நடக்கக்கூடிய அவதாரம்னு சொன்னா வைகுண்டர் தீய வினைகளை எல்லாம் அழிப்பதற்கு தான் வந்தாரு. சாதி மதம் தீண்டாமை அப்படி அத்தனையும் அழிப்பதற்கு தான் நம்ம ஐயா வைகுண்டம் வந்து பூலோகத்திலே வந்தார். அப்ப வைகுண்டரோட அவதாரம்னு சொன்னா 10வது அவதாரம் தான் வைகுண்ட அவதாரம். அப்படி வைகுண்ட அவதாரம்னு சொன்னா ஐயா வைகுண்டர் சான்றோர் மக்களுக்கு நடக்கக்கூடிய தீய வினைகளை எல்லாம் சாதி கொடுமைகளை எல்லாம் தீர்ப்பதுக்கு தான் ஐயா வந்தாரு. அப்ப சான்றோர்களை காக்கிறதுக்கு தான் வந்திருக்காருன்னு சொன்னா அதுக்குதான் அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. அப்ப சான்றோர் மக்களை காக்கிறதுக்காக வந்தாருன்னு சொன்னா சான்றோர்களை பிறவி செய்யணும். சான்றோர் எங்க இருந்து வந்தா தானே சான்றோருக்கு கிடைக்கக்கூடிய தீயத்தை அத்தை ஐயா வந்து தீக்க வருவாரு. அப்படினால 4 வார்த்தைகளை சொல்லி சான்றோர்களை பிறவி செய்து விட்டு ஐயா வைகுண்ட சுவாமியோட திருக்கதையை பாட வைக்கிறோம். அப்படி இருக்க கைலாசம் மலையதில்லை யார் யாரெல்லாம் கொழுவிருந்தவர்கள் தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாச இந்த ஆண்டவன் சிவவே எல்லாமை உமை பார்வதி ஐயா மூத்த பிள்ளை நாயகி பகவான் பக்கம் கொழுவீரே
அங்கே இளைய மகே ஐயா வியால் மோரே இடது பக்கம் ஐயா வள்ளியோடு ஐயா தேவானையும் சுவாமி தேவானையும் வரிசையுடன் ஐயா குழுவிருந்தார் சுவாமி கைலாச மலையதில் நாரதரு நந்திவேன் நலமுடனே கொழுவிரேன் நாட்டமோனி சட்டமோனி நாளகு கும்ப மாமுனி நாளகுடனே கொழுவிரேன் இந்த வார்கடலின் நன்னதியில் வார்கடலின் நன்னதியில் பச்சமாளுள்ள சுமியோ பார்கடலின் நன்னதிலே பச்சைமா லட்சுமியும் கொழுவிருந்தார் பார்கடலின் நன்னதியில் பச்சமாளுள்ள லட்சுமியும் பசுடனே கொழுவிரேன் பிரம்மலோக பட்டணே சதுர்மோகன் சரஸ்வதி சந்தோஷமாய் கொழுவிரேன் ராமரலோக பட்டணே ராமரலோக பட்டணே இந்திரனோ இந்திரா அமரலோக பட்டணத்தில் இந்திராணியும் கொழுவிருந்தார் அப்படி ஆதிவெள்ளியினும் கைலாச பருவத்திலே ஆமா ஈசனாகப்பட்ட சிவபெருமான் பகவான் சிவபெருமானும் யானைத்தோள் போர்வையோடு பிழைத்தோள் யாசனத்தோடு அந்த சிவனோடு பார்வதியுமாக கைலாசம் மலையதிலே கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப்பெருமா இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகனோடு வள்ளி தேவானையுமாக அந்த கைலாசம் மலையதிலே கொழுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்தி தேவனோடு அட்டமோடி சட்டமோனி அழகும் மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொழுவிருந்து வருகிறார்கள். பார்க்கடல் தன்னதிலே பச்சமா ஆளும் லட்சுமியுமாக பௌசுரனை கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொழுவிருக்க, அதாவது கைலாச மலையிலே ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபரா சக்தியோடு அண்ணன் மகன் விநாயகப்பெருமான் அண்ணன் எப்பெருமாள் நாராயணனோட மனைவி யார் தாத்தா? லட்சுமி. அப்படி நாராயணனோடு லட்சுமியுமாக அந்த கைலாச மலையிலே கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொழுவிருக்கும் பொழுது தாத்தா ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூஜை செய்வதற்காக ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 7 சப்த கன்னிமார்களை பிரவேசம் செய்தார். 7 பெண்களை எதுக்கு பிரவேசம் செஞ்சாங்க? ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூஜை செய்வதற்கு பிரவேசம் செய்தார். பணிவிட பண்ண வேணும்ல. ஐயா நம்ம தாங்கள் வச்சிருக்கோம்னு சொன்னா காலையில ஐயாவுக்கு விளக்கு போடணும், சாயங்காலம் விளக்கு போடணும், சாமி கும்பிடணும். அப்ப சாமி கும்பிடணும்னு சொன்னா ஒரு ஆள் இருக்கணும்ல, மக்கள் வேணும். ஐயாவை வந்து வணங்கணும். அப்படி இருந்தா தானே அது ஒரு கோயில். ஜனங்கள் வேணும், வருமானம் வேணும், ஆமா பார்க்க வேண்டியிருக்கு. அதே போலவே அந்த கைலாச மலையதிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான்
7 சப்தக்கன்னிமார்களை பிறவி செய்தார். அப்படி 7 சப்தக்கன்னிமார்களும் சிவபெருமானுக்கு 6 கால பூஜையை தவறாமல் செய்து வருகிறார்கள். அப்போ 6 கால பூஜையை செய்து வரும்போது அதாவது எப்படி செய்வாங்களாம், கங்கையாற்றங்கரையிலே அமிர்தத்தை எடுத்து தண்ணீரை திரட்டி கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணது வழக்கம். சரி, ஆமா. அப்படி 7 சப்தக்கன்னிமார்களும் கங்கையாற்றங்கரையின் பக்கம் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது எம்பெருமான் நாராயணர் பார்த்தார். அதாவது நாராயணருடைய வேலைன்னு சொன்னா, திருவிளையாடல் சொன்னா நிறைய இருக்கும். கோபால கண்ணனாக அவராக செய்ததும் அவர்தான். அதே போலவே எம்பெருமான் நாராயணர் கங்கையாற்ற நதி பக்கம் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது சப்தக்கன்னிமார்கள் 7 பேர்களும் கங்கையாற்றங்கரையிலே அப்படி ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூஜையை செய்யணும்னு சொல்லி கங்கையாற்றங்கரையிலே அமிர்த கஞ்சி எடுக்க வந்திருக்காங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப தண்ணீர் எடுக்க வரும் பொழுது அவங்க தண்ணி எடுக்க போனா குடம் எதுவும் கொண்டு போக மாட்டாங்க. அப்படி தண்ணில ஒரு வட்டம் போடுவாங்க. வட்டமா வளைஞ்சு தண்ணி திரண்டு வரும். சரி, அத கொண்டு அபிஷேகம் பண்ணதும் வழக்கம். அப்படியா? ஆமா. அப்படி செய்யும் பொழுதே எம்பெருமான் நாராயணர் பார்த்தார். என்னம்மா? சப்தக்கன்னிமார்களே, என்ன உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேட்டா? திருமணம் முடிக்கணுமா? ஆமா. நாங்க கைலாசத்துல நாங்க சிவபெருமான் தொண்டு செய்வது எங்களோட வழக்கம். அப்படியா? எங்களுக்கு கல்யாணத்து மேல ஆசை இல்லையா? அப்படியா? ஆமா. கன்னிமார்களே, என்னை மாமான்னு சொல்லி கூப்பிடுங்க. மாமன்னு சொல்லணுமா? பிறவே மாமன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படியா? அத்தான்னு கூப்பிடுங்க. சரி, வாய் நிறைய அத்தான்னு சொல்லி கூப்பிடுங்களேன். அப்படியே கூப்பிட முடியாதியா? அப்படியா? நாங்களுக்கு பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பெண்கள் நாங்கள். ஐயா நாராயணரே, உங்களை அத்தா மாமான்னு சொல்லி கூப்பிட்டோம்னு சொன்னா ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி நாங்க 6 கால பூஜையை செய்ய முடியும்? சாபத்துக்கு ஆளாயிரும் ஐயா. தேவையில்லாம விளையாடாதீங்க ஐயா. உடனே பார்த்தார் கங்கையாற்றங்கரையிலே அந்த சப்தமன்னிகாவர்கள் எல்லாம் உடைகளை எல்லாம் வைத்துதான் தண்ணி எடுக்க போனாங்க. 7 பேருக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு நினைக்காரு. சரி, அப்ப தண்ணியில போய் குளிக்க போற எல்லாவளும். ஆமா, சப்தகன்னிமார்கள் எல்லாம். சரி, அப்போ உடனே பார்த்தார் எம்பெருமான் நாராயணர். ஆமா. அந்த துணிகளை எல்லாம் எடுத்து மறைச்சு கொண்டு வச்சுக்கிட்டாரு. மரத்துல கொண்டு மேல கொண்டு வச்சுக்கிட்டாரு. எப்படி நீங்க வெளியில வரீங்கன்னு பாப்போம். எப்படி வரணும்? எப்படி வந்துதானே ஆகணும்? துணி இருந்து வந்துதானே ஆகணும். ஆமா. அப்படி நினைக்கும் பொழுது சப்தகன்னிமார்கள் 7 பேரும் கங்கையாற்றங்க உள்ளே இருக்கா. அப்படி நீராடிக்கிட்டு இருக்கா. உடனே பார்த்தார், என்ன 7 பேர் ஒருத்தி கூட அசரப்பட்ட கால கரையில எட்டி பார்க்க துணிய காங்கல. நாராயணரே, இது உமரோட வேலை தானே? உம்ம வேலை தானே இது. நீர் தான் இந்த சேட்டையெல்லாம் செய்வீர். இவராத்தான் இருக்கும். துணியெல்லாம் அள்ளிட்டு போய் நீங்க வச்சிருக்கீரோ? ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கீங்களோ? நீர் துணி அள்ளிட்டு போனாலும் நான் வெளியிலே வர மாட்டோம், உள்ளே இருப்போம் ஐயா. நாங்க தண்ணியை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லுதா. ஆமா. உடனே பார்த்தார் நாராயணர், என்னய்யா இந்த 7 பேரையும் எப்படி வெளியில வர வைக்கலாம்? எப்படி வெளியே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாயுதேவனையும் வர்ணதேவனையும் வரவழைத்து இடியோட மழையானது பெய்ய வச்சாரு. தென்றலாக வீச சொன்னாரு. மழை சோன்னு பெய்யுது. மழையோட சேர்ந்த காத்தும் அடிக்கி. காத்தும் மழையும் காத்து அடிச்சுன்னு சொன்னா தண்ணிக்கு நிக்க முடியுமா? முடியாது. வரையில ஆட்டம் கொடுத்துரும், உடம்பு ஆடிரும், கிடுகிடுன்னு நடிங்கிருவோம். நடிங்கிரும்ல. வெயில் இப்பமே நம்மள இந்த போட்டு கொளுத்துது. ஆமா. இன்னும் இருக்கு மாசம் 2 மாசம் இருக்கு. 2 மாசம் எப்படி போகும்னு தெரியல, எப்படி போறோமோ தெரியல. ஆமா. எல்லாரும் கருத்துருவோம் நினைக்கிறேன். நம்ம தான் ஊரா போயிடுறோம் சாப்பிடறதுக்கு. தாத்தாக்கு வச்சு கொடுக்கணும். ஆமா, அழகா சாப்பிடலாம். தாத்தா செவப்பா இருக்கட்டும். பல வேலைகளை கண்டிக்கும்லாமா. ஆமா. அப்ப உடனே எம்பெருமாள் நாராயணர் அவரை தன்னுடைய தீய இதா ஆக்கி வச்சுக்கிட்டாரு. தீ எரிதுன்னு சொன்னா ஒரு குளிருக்கு நம்ம எங்கேயா நெருப்பு கிடைக்கான்னு பாப்போம். வெக்கைக்காக ஓடிடுவோம்ல. அப்ப 7 சப்தக்கன்னிமார்களும் நெருப்பு பக்கம் வருவோம்னு சொல்லி வந்து நிக்காங்க. உடனே பார்த்தார், என்ன எம்பெருமாள் நாராயணர் 7 சப்தக்கன்னிமார்களையுமாக ரிஷி கர்ப்பமாக ஆக்கினார். உடனே பார்த்தா 7 பேரும் நம்ம ஆண்டவன் சிவபெருமானுக்கு எப்படி பூஜை செய்ய முடியாது. பெருமாள் நாராயணன் நம்ம 7 வரை கர்ப்பமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி 7 சப்தக்கன்னிமார்களுமாக 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 7 ஆம்பளை பிள்ளைங்க. அப்படி 7 ஆம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனே சப்தக்கன்னிமார் பார்த்தா இந்த பிள்ளையோட போனோம்னு சொன்னா பகவான் நம்மள கைலாசத்துல நிறைவேற்றுவாரா? அபிஷேகம் பண்ணுதா, நம்ம அந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நடு காட்டுக்குள்ள 7 பிள்ளைகளை போட்டு போயிட்டா. மறைஞ்சா. உடனே பார்த்தார் நாராயணன், என்னையா என் பெற்ற பிள்ளைகளை
நம்ம பெத்த பிள்ளைகளை இப்படி நடுக்காட்டுக்குள்ள போட்டு போயிட்டாங்களே. இந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யலாம்? இந்த பிள்ளைங்க பிறந்ததுக்கு நம்ம தான் காரணம், நம்ம தான் அதுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி எம்பெருமாள் நாராயணர் ஆமா அந்த நடுக்காட்டுகளே சரி 12 கரங்களோடு சிவம் எடுத்தார். உருவத்தை எடுத்தார். 12 கைனா எப்படி இருக்கும் பாருங்க. ஆமா 7 பிள்ளைகளை தூக்கணும்ல. 2 கை கூட 10 இருக்கும். எப்படி 2 கை எக்ஸ்ட்ரா ஒரு 10. எக்ஸ்ட்ரா 2 10. ஆமா அப்படி ஆமா 12 கரங்களோடு எம்பெருமாள் நாராயணன் சொருபத்தை எடுத்தார். அப்படி 7 ஆண் குழந்தைகள் எடுத்துக்கொண்டு ஆமாம்மா எங்கே வருகிறார் தெரியுமா? அங்கே ஆதி வெள்ளி கைலாசத்தில் எம்பெருமாள் நாராயணன் 12 கரங்களோடு 7 நல்ல ஆண் குழந்தை கையதில எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசலில் நாராயணன் வடக்கு கோட்டை வாராரே நாராயணே ஜயா வடக்கு கோட்டை வாசலில் வராரே எம்பெருமாள் பார்வதியா இடமதி அம்மா அம்மா பார்வதியே பார்வதி அம்மா அண்ணனோட வார்த்தை கேளு அண்ணனோட வார்த்தை பார்வதியே அண்ணனோட வார்த்தை கேளு. ஐயா வடக்கு கோட்டை வாசலி வராரே எம்பெருமாள் 7 நல்ல குழந்தைகள் அத்தஹத்தம் பகவானே அத்தஹத்தம் பகவானே என்னுடைய வார்த்தை கேளு. என்னுடைய வார்த்தை அப்படி எம்பெருமாள் நாராயணர் 7 ஆண் குழந்தைகளை எடுத்து கைலாசம் வருகிறார். கைலாசத்துக்கு வந்து சேர்ந்தார். கைலாசம் வடக்கு கொட்ட வாசலிலே வருகிறார். ஆமாம்மா உடனே பார்த்தா பார்வதி என்ன என்ன தங்கச்சி இப்படி 7 பிள்ளைகளோட வந்திருக்கேன். அந்த 7 பிள்ளை யாரு பிள்ளைங்க? இந்த 7 குழந்தை என்னோட குழந்தைதாம்மா. உன்னுடைய குழந்தையா? சப்தகன்னிமாருக்கும் எங்களுக்கும் பிறந்த குழந்தை 7 பேரு. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யணும்னு கூட்டு வந்திருக்கேன்? 7 குழந்தை தாய் இல்லாத அனாதையா இருக்கம்மா. சரி. அதனாலதான் பிள்ளைகளை வளர்க்கணும்னு உன்னை தேடி வந்தேன். என்னை தேடி வந்தியா? ஆமா. நானே 3 பத்து வச்சுக்கிட்டே இருப்பமாவும் வாடுவோமான்னு இருக்கேன். இந்த 7 பிள்ளைகளை நான் பார்க்கவா? நீ பாப்பன் நம்பிக்கையில தான் வந்தேன். அண்ணா அண்ணா கோபாலக்கண்ணா என்னால் 7 பிள்ளைகளையும் பார்க்க முடியாது. சரி. உடனே பார்த்தார் நாராயணர். என்னம்மா? ஆண்டவா பரம்பொருளை அத்தாம் பகவானே 7 பிள்ளைகள் என் பிள்ளைகள் தான். ஆமா. அதனாலே என்ன உங்களுடைய ஆலயத்திலே சரி இந்த வடக்கு கோட்டை வாசலில வைத்து ஆமையா 7 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நீரே பேர் கொடுத்துரும். முதல்ல பேரை கொடுங்க பிள்ளைகளுக்கு. பேர் கொடுத்தாதான் யாருன்னே முதல்ல நமக்கு தெரியும். பெத்தவங்க வச்சாதான் மத்தவங்க கூப்பிடுவாங்க. உங்களுக்கு உங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. ஆமா. எனக்கு எங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. தாத்தாக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சிருக்காங்க. ஆமா. தாத்தா பேர் சுப்பிரமணியா? ஆமா. பிச்சுமணியா? அப்போ பிறந்தது ஒரு குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும். நாமத்தை கொடுக்க வேண்டும். அப்படி கைலாச மலையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிபர சக்தியோடு மூத்த மகன் விநாயக பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன். நன்றி 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 நன்றி. அப்ப பிறந்தது ஒரு குழந்தைக்கு பேர் நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாடார் என்ற ஒரு பெயரும் சான்றோர் என்று ஒரு பெயரும் சானார் என்று ஒரு பெயரும் அப்படி 7 பெயர்களையும் கொடுத்தார்கள். உடனே பார்த்தார் எம்பெருமாள் நாராயணர். இந்த 7 பிள்ளைகளையும் யாரு விளக்க முடியும்னு சொல்லி புட்டாவரத்திலே இருக்கக்கூடிய பத்ரகாளி இடமதிலே வந்தார்கள். காளியம்மா இடத்துல வந்தாங்க. காளியம்மா இடத்துல வந்து எம்மா காளியம்மா இந்த 7 பிள்ளைகளையும் நீதான் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது நம்மளை எல்லாம் பத்திரமாக வளர்த்தனாலதான் அவளுக்கு பத்திரகாளினே பேரு. அவளுக்கு பேரு காளி. ஆமா. பத்திரகாளி. ஆமா. வேலை நல்ல உனக்கு வேலையம்மா ஐயா வேலையம்மா.